Welcome back to Code Sekar after a long time. நம்ம இன்றைக்கி டைமர்ஸ் பார்க்கலாம் ஜேஎஸில். அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரௌசர்லேயே நம்ம வந்து ஜேஎஸ் கற்றுக்கிறது, அட் த சேம் டைம் ஏதோ ஒரு டைமில் நமக்கு கம்ப்யூட்டர் ஆக்சசபிளாக இல்லைனாலும் இந்த வே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ளே கோட் ஐஓ ஆர் எனி ஜேஎஸ் கம்பைலர்ஸ் இருக்கும். நம்ம ப்ளே கோட் ஐஓ யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் கோட் அது கேட்கும் என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்ட்டு. மேபி எம்டி ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்கலாம், பட் நான் இந்த டெம்ப்ளேட் ஜாவாஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்னா, இங்கே HTML index.html இந்த headers.html இந்த மெசேஜை சென்ட் பண்ணுது. இந்த மெசேஜ் என்னென்னா ஹலோ வேர்ல்டு. இதுக்கு ஸ்டைல் இங்கே இருக்குது ஹலோ வேர்ல்டுன்னு. இது எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கே கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இன்ஸ்டெட் நமக்கு இங்கே டெஸ்ட் அப்படின்னு ஒரு லாக் போடுறோம், கன்சோல் லாக் பண்ணுறோம் அப்படின்னா அது இங்கே கன்சோல்லையும், இப்போது நான் இந்த மெசேஜை வந்துட்டு ஹெச்டின்னு மாற்றுறேன் அப்படின்னா அது இங்கே அப்ளை ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம லைவ் சர்வரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பை த வே அது ஒரு ஆட் கிடையாது, நாட் அன் ஆட். இப்போது கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டாச்சு. செட் டைம் அவுட் பார்க்கலாம். ஸோ செட் டைம் அவுட்டில் அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சின்டாக்ஸ் செட் டைம் அவுட் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், அதுக்கு டிலே டைம் ஒன்று, அப்புறம் அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் இப்போ செட் டைம் அவுட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதை செட் டைம் அவுட்டில் போடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் டைம் அவுட் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அதில். ஸோ இது இஸ் அ கால்பேக் ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு டிலே செகண்ட்ஸ் செட் பண்ணிக்கிறோம், 2 seconds. ஸோ இங்கே மில்லி செகண்டில் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் டைமை. ஸோ 2 secondsக்கு 2000 மில்லி செகண்ட்ஸ். அப்புறம் ஏதோ ஒன்று லாக் பண்ணுறோம். இது 2 secondsக்கு அப்புறம் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். ஜஸ்ட் பிகாஸ் இங்கே நம்ம 2 seconds மென்ஷன் பண்ணியிருக்கோம். குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். லெட்ஸ் see 0 1. ஸோ அந்த செகண்டில் இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போது இதை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி பார்ப்போம். பிஃபோர் தட் லெட்ஸ் see what arguments are. அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத. இப்போது ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை இங்கேருந்து என்னால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஜான், செகண்ட் நேம் இஸ் டோ. இதை நான் வந்துட்டு console.log hello ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஆஃப்டர் 2 seconds இங்கே ஜான்ன்ற வேல்யூ இங்கே கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகிருக்கு. ஜோன்ற வேல்யூ செகண்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகிருக்குது. ஸோ ஹலோ ஜான் டோ. இதை நம்ம ஒரு ஐடிக்கு செட் பண்ணுவோம். இதை ஒரு லைக் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி பார்ப்போம். டைம் அவுட் ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு console.log டைம் அவுட் ஐடி அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இது என்ன எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு பார்த்தா 1ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கு. ஸோ பேசிக்கலி இதுதான் அதோட டைம் அவுட் ஐடி, அந்த செட் டைம் அவுட்டோட ஒரு ஐடி. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, கிளியர் டைம் அவுட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் 2 secondsக்கு அப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, பாதியிலே அதை கேன்சல் பண்ணணும், அந்த 2 secondsக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கிளியர் டைம் அவுட் கொடுத்துட்டு அதோட டைம் அவுட் ஐடி அதுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கிற வேல்யூவை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ 0 1 2 எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சும் அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு இது செட் டைம் அவுட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. 2 secondsக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, பட் தென் இந்த கிளியர் டைம் அவுட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இது நமக்கு
கன்சோல் லாக் இது எதுவுமே பிரிண்ட்டே ஆகாது, கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டே ஆகாது. இதுதான் கிளியர் டைம் அவுட்டோட வேலை. இப்போ இதெல்லாம் எங்கெங்கே இதில் யூஸ் ஆகும்னா, யூசேஜ் வந்து டீபவுன்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ டீபவுன்சிங் இஸ் பேசிக்கலி நம்ம இங்கே ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் மெக்கானிசம் வச்சுருக்கோம் நம்மளோட வெப்சைட்டில். இப்போ கூகுள் டைப் பண்ணணும், இங்கே கீழே நமக்கு ஒரு 3 இது ஆட்டோ கம்ப்ளீட் காட்டுது. நம்ம சர்வருக்கு அடிக்கடி ரிக்வெஸ்ட் போய்கிட்டே இருக்கக்கூடாது இந்த ஆட்டோ கம்ப்ளீட்டுக்கு. இப்போ யூசர் வந்து டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, google.com அப்படின்னு ஏதோ ஒன்று டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆன் சேஞ்சுக்கும் ஒவ்வொரு பட்டனோட கிளிக்குக்கும் கீயோட ப்ரெஸ்ஸுக்கும் நமக்கு பின்னாடி ஏபிஐ ரிக்வெஸ்ட் போகக்கூடாது. இன்ஸ்டட் நம்ம ஒரு டைம் அவுட் கொடுத்துருவோம். எப்போது யூசருக்கு அந்த கீழேருந்து கையை எடுக்கிறாங்களோ அதுலேருந்து 3 செகண்ட்ஸ் வில் ஹாவ் அ டைம் அவுட், ஆர் 2 செகண்ட்ஸ் ஏதோ ஒரு டைம் அவுட் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஏபிஐ நம்ம சென்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுவேன், கீ ப்ரெஸ் பண்ணோட எனக்கு இந்த இடத்துல ஒரு டைம் அவுட் க்ரியேட் ஆகும். அடுத்த கீ ப்ரெஸ் பண்ணுவேன், அந்த முந்தின டைம் அவுட் கிளியர் ஆகும், அடுத்த டைம் அவுட் செட் ஆகும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் எப்போ இதிலேருந்து கையை எடுக்கிறேனோ, ப்ரெஸ் பண்ணுறதை எடுக்கிறேனோ, ஸ்டாப் பண்ணிட்டேனோ, அந்நேரத்துக்கு இது எக்ஸிக்யூட் ஆயிரும். இதில் நம்மளோட என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, API to fetch data for auto complete, இது நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கலி டீபவுன்சிங்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் இன் ஃபர்தர் வீடியோஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து செட் இன்டர்வல் போகலாம். இதுக்கு என்ன சின்டாக்ஸோ அதே சின்டாக்ஸ் தான் செட் இன்டர்வல்க்கும். இன்ஸ்டட் this callback function will execute for a period of time again and again. இங்கே எப்படி ஒரு செட் டைம் அவுட்டில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சோ, செட் இன்டர்வலில் அந்த 2 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், console.log executing this callback function for every 2 seconds அப்படின்னு வைக்கிறேன். and 2 seconds செட் பண்ணிட்டோம். இப்போ இதை போய் செக் பண்ணி பார்ப்போம். எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது 3, 4, 5. ஸோ பேசிக்கலி 0, 1, 0, 1, 0. ஸோ எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு we are executing this log. சேம் வே இதுக்குமே நமக்கு ஒரு ஐடி இருக்கும், interval id equal to interval. இதை clear interval id கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி console.log interval ஐடியில் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். அகெயின் ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு இந்த வேல்யூவை clear interval கொடுக்கலாம். என்ன ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே the interval has cleared. இப்போ நமக்கு எக்ஸிக்யூட்டே ஆகவே ஆகாது, ஜஸ்ட் பிகாஸ் இங்கே கிளியர் பண்ணிட்டோம் அந்த இன்டர்வல் ஐடியா. இதுவுமே மல்டிபிள் யூஸ் கேஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி டீபவுன்சிங், த்ராட்லிங், இந்த மாதிரி அண்ட் அதர் யூஸ் கேசஸ். த்ராட்லிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம மல்டிபிள் டைமர்ஸை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் செட் இன்டர்வல்க்கும் செட் டைம் அவுட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். லெட்ஸ் சி நம்ம செட் டைம் அவுட்டையும் செட் இன்டர்வலையும் ஒன்றா கம்பைன் பண்ணி எழுத முடியுதா அப்படின்னு. இந்த செட் இன்டர்வல் எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போது எனக்கு 8th செகண்டில் என்னோட செட் 8th செகண்டில் என்னோட செட் இன்டர்வல் இந்த இன்டர்வல் ஐடி வந்து கிளியர் ஆகணும்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், setTimeout அதில் 8th செகண்ட்னா 8000, அப்புறம் அதுக்கு இன்டர்வல் ஐடி, அந்த இன்டர்வல் ஐடியை நான் இங்கே வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போ கிளியர் இன்டர்வல் ஐடி. இப்போது 8th செகண்ட் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வல் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தோன்னா 4ல் நின்றுச்சு. ஸோ பேசிக்கலி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி 2 செகண்ட்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கே இருக்குது. அப்புறம் 8வது செகண்டில் இது ஆகிறது நின்றுச்சு, ஏன்னா இங்கே கிளியர் பண்ணிட்டோம் டைம் அவுட் வச்சு. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஆல்சோ அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத செக் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். அன்டில் தென் பாய்.